ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் வாகித் அகமத். இப்போ வந்து யூனிட் 1ல் ஒரு சின்ன சின்ன சிம்பிளான கான்செப்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டேட் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். த கண்டிஷன் ஆஃப் அ சிஸ்டம் அட் அ கிவன் இன்ஸ்டன்ட் டிஸ்கிரைப்ட் பை a set of properties such as P, V, T, U, H, ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சரு, ஹீட்டு, என்தால்ஃபி, இது எல்லாமே. இப்போது சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம்னா, சிஸ்டமை ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது சிஸ்டம். இப்போது அந்த சிஸ்டம்மை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, அதாவது அதோட ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். இப்போது வந்து அ சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபைனட் வென் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் நோன். ஒரு விஷயத்த ஒரு சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுன்னா அதை ஸ்டேட்டுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம். State is a point in thermodynamic space. Properties have specific values at a given state. இப்போது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது, அதை வந்து ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஒரு சிஸ்டம் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு. இப்போது அது ஸ்டேட் வந்து 1லேருந்து 2க்கு சேஞ்ச் ஆகுது, எந்த பாத்தில் சேஞ்ச் ஆகுது. இப்போது பாத் அப்படின்னா த சக்சஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் through which a system passes during a change of state is called path. இப்போது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் போகலாம், இல்லை ஒரு கேர்வ்டு இதுலேயும் போகலாம். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறோம், ஆனால் அது எப்படி வேணால் போகலாம்ல, எப்படி வேணால் நம்ம வந்து டைரெக்ஷனில் போகலாம். அது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிற டைரெக்ஷனை இது பண்ணுறது பாத்து. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் இன் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாம். மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சில் ஃபோக்கஸ் ஓவரால் பிஹேவியர் ஆஃப் த சிஸ்டம். ஓவரால் பிஹேவியரை மட்டும்தான் பார்ப்போம். இப்போ கிளாஸில் எல்லோரும் இருக்கோம் அப்படின்னா, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து ஒரு ஒர்க் வந்து கேட்டு வாங்குறதுக்கு இல்லாமல், இப்போ எல்லாருக்கும் காமனாக ஒருத்தர்கிட்ட கேட்டு அதையே எல்லாரோடைய பதிலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆட்டம்ஸ் இருக்குன்னா அதோட ஒவ்வொரு ஆட்டமாக தனித்தனியாக அதோட பிஹேவியரை பார்க்குறதுக்கு பதிலாக ஓவராலாக ஒரு ஆட்டமோட பிஹேவியரை வச்சு எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அசம்ஷனுக்கு வர மாதிரி. மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னா ஆவரேஜ் பிஹேவியர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மேக்கிங் அப் ஆஃப் அ சிஸ்டம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகளையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச். இது மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச்னா நம்ம டஸ் நாட் ரெக்வயர் நாலேஜ் ஆஃப் பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பார்ட்டிக்கலையும் நாம் வந்து அதோடைய பிஹேவியரை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு இல்லை. இதே வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் அப்படின்னா கன்சிடர்ஸ் த பிஹேவியர் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ். ஒவ்வொரு பார்ட்டிகளோட பிஹேவியரையும் அதையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் இண்டிவிஜுவல் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து டைப் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. இப்போது நாம் வந்து பார்க்குறது கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் மூலிமா தான் நாம் பார்க்குறோம். இதில் எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் அப்ரோச் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச் கம்பேர் பண்ணும்போது மேக்ரோஸ்கோபிக் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சிங்கிளாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலான மாலிக்யூலோட ஆட்டமோட இதை பார்க்குறதுக்கு நம்ம ஓவராலாக ஒரு ஒரு ஓவராலாக ஒன்று எடுத்துகிட்டு அதையே எல்லாத்தோட காமன் ஆன்சரை வச்சுட்டு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், அதோட பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன் டிரான்ஸ்மிட் டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ். இப்போ ஹீட் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதோடைய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை நாம் வந்து ஹீட்டு அப்படின்னு ரெண்டு பாடிஸோடைய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை தான் நம்ம அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் இஸ் அ ப்ராப்பர்ட்டி தட் இன்க்ளூட்ஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ பாடி. ஒரு இண்டிவிஜுவல் பாடியோட ஸ்டேட் எப்படி இருக்குது, அது ஹீட்டாக இருக்கா, ரொம்ப கோல்டாக இருக்கா அப்படிங்கிறத அதை பார்க்குறது தான் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஹீட் அப்படிங்கிறது அங்கே இருக்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதில் ஹீட்டுக்கும் இப்போ டெம்பரேச்சருக்கும் இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். எனர்ஜி இன் டிரான்ஸ்மிட் டியூ டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். இது டெம்பரேச்சருக்கு மெஷர் ஆஃப் எ டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். நேச்சர் வந்து இது வந்து எக்ஸ்டென்டிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். இப்போ வந்து ஹீட் வந்து மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும், டெம்பரேச்சர் வந்து மாஸை இண்டிபெண்ட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஹீட் அப்படிங்கிறது டிபெண்ட் ஆஃப் மாஸ்.
யூனிட் வந்து ஜூல், கலோரி அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சருக்கு செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட்டு. எஃபெக்ட் வந்து காஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஒரு ஒரு விஷயத்தோட டெம் ஒரு பாடியோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறத வந்து ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சருக்கு வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். அடுத்து ஃபங்க்ஷன் வந்து இது வந்து பாத் ஃபங்க்ஷன். இது வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன். டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸை டிபெண்ட் பண்ணி ஹீட் இருக்கும். இப்போ வந்து என்ன ஒர்க்கு கொடுத்தா எப்படி நம்ம ஹீட்டை எடுக்கிறோம், அந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து அதோட ஸ்டேட், இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ ஹீட்டில் இருந்தது, அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ஹீட்டு குறைஞ்சிதா அதிகரிச்சுதா அந்த டெம்பரேச்சரை சொல்கிறது வந்து அது வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன். டைரக்ஷன் வந்து ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர் தான். நேச்சுரலாகவே எப்போவுமே ஹை டெம்பரேச்சர்லேருந்து தான் லோ டெம்பரேச்சருக்கு வந்து எதுனாலும் ட்ராவல் ஆகும். ஹீட்டோ எனர்ஜியோ ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சருக்கு தான் போகும். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் ஸ்கேல் அண்ட் ட்ரிபிள் பாயிண்ட் அது பார்க்கலாம். இப்போ நம்ம கொஷினில் செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே கெல்வினுக்கு தான் மாற்றிக்கிறோம், எஸ்ஐ யூனிட்ஸுக்கு. இப்போது இம்பார்ட்டன்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா ஐஸுக்கு வந்து 0 டிகிரி செல்சியஸு, ஃபாரன்ஹீட்னா 32, கெல்வினில் 273.15. இப்போ வந்து ஸ்ட்ரீம் பாயிண்ட்னா 100. ஆனால் ஸ்ட்ரீம் பாயிண்ட் 100 அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷரும் 1 பார் ப்ரெஷரில் டெம்பரேச்சர் இவ்வளோ டிகிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கும். 2 ஃபேஸ் இருந்தால் தான் நம்மளால் ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை டிஃபைன் பண்ண முடியும். தி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் வந்து 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் த பேசிக் ஆஃப் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டு. அடுத்து 0th law பார்க்கலாம். If two systems are each in thermal equilibrium with a third system, then they are in thermal equilibrium with each other. இப்போ இந்த ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 or 3 சிஸ்டம்ஸ் இருக்குது. அது வந்து ஈக்குலிபிரியமாக இருக்குது. எதுலனா தெர்மல் ஈக்குலிபிரியம், மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம். 3மே வந்து ஈக்குலிபிரியமாக இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் 0th law ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னா ஈக்குலிபிரியமாக இருக்கணும். இஃப் த சிஸ்டம் ஆர் ஈச் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் தேர்ட் சிஸ்டம், தே ஆர் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். இப்போ ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ஏபிசி 3 வச்சுக்கிறோம் அப்படின்னா ஏவோட தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் சியாக இருக்கும். இப்போது சிங்கிறது ஏ இஸ் இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் பி வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் சி. 3மே வந்து ஒன்றுக்கு ஒன்று தெர்மல் ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். கான்செப்டாக பார்த்தோம்னா டிஃபைன்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் தெர்மல் ஈக்குலிபிரியம். அடுத்து இது வந்து the zeroth law allows us to define temperature and ensures that if two systems are at the same temperature as third system, they are at the same temperature as each other. அடுத்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து இதுக்கு இன்னொரு வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். இல்லை இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. இட் கேன் ஒன்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். இப்போது ஹீட்டு கொடுத்து ஒர்க்கு எடுப்போம், ஒர்க்கு கொடுத்து ஹீட் எடுக்கலாம். அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும். எதுவுமே கொடுக்காம அன்லிமிட்டடாக நமக்கு எதுவுமே கிடைக்கும். சோர்ஸ்லேருந்து எதோ ஒன்று கொடுத்தா தானே நமக்கு சிங்கில் கிடைக்கும். சோர்ஸ்லேருந்து எதுவுமே கொடுக்காம நம்ம சிங்கில் எதுவுமே கிடச்சிட்டே இருக்காது, அப்படி கிடைக்காதுல்ல. இப்போ வந்து ஹீட்டு ஒர்க்காக மாறினாலும் இப்போ எல்லா சிஸ்டமும் பவுண்ட்ரியும் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து ஓவராலாக வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். யூனிவர்ஸெல்லாம் நமக்கு ஈக்குலிபிரியமாக தானே எப்போவுமே இருக்கும். எதுவுமே வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மாக மாறாது. இதுக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னா டோக்யூ ஈக்குவல் டு டியூ பை டபிள்யூ அப்படின்னு சொல்லுவோம். வேர் டோக்யூ ஈக்குவல் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம், டியூனா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், டோ டபிள்யூனா ஒர்க் டன் பை த சிஸ்டம். இதுக்கு வந்து சைன் கன்வர்ஷனுக்கு ஹீட் ஆடட் டு த சிஸ்டம் அப்படின்னா பாசிட்டிவ், ஹீட் எஜெக்டட் பை த சிஸ்டம்னா நெகட்டிவ். சிஸ்டம்லேருந்து நமக்கு வந்து ஹீட்டை கொடுக்கறது பாசிட்டிவ், அதுலேருந்து நம்ம ஹீட்டை எடுக்கிறது நெகட்டிவ். ஒர்க் டன் வந்து கொடுக்கறது பாசிட்டிவ், ஒர்க் டன் வந்து சிஸ்டம்லேருந்து வாங்குறது நெகட்டிவ். இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, ஹீட் வந்து பாத் ஃபங்க்ஷனு, ஒர்க்கும் பாத் ஃபங்க்ஷன் தான். இன்டர்னல் எனர்ஜி வந்து
அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். எனர்ஜி ஆஃப் an isolated system is constant. First law is valid both reversible and irreversible process. ரிவர்சபிள் அண்ட் ரிவர்சபிள் ப்ராசஸ் ரெண்டுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து வேலிட் தான். ஃபார் சைக்கிளிக் ப்ராசஸில் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் ஆஃப் டிக்யூ ஈக்குவல் டு சைக்கிளிக் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கு. அதை வந்து என்ட்ரோபி வந்து என்ட்ரோபி டிஃப்ரென்ஸ் வந்து 0. ஜென்ரல் ஃபார்ம் வந்து டோ கியூ ஈக்குவல் டு டியூ ப்ளஸ் டோ டபிள்யூ. ஃபைனைட் ப்ராசஸில் Q1 to 2 ப்ராசஸ்க்கு U2 மைனஸ் U1 ப்ளஸ் ஒர்க் வந்து 1 to 2ல் என்ன ஒர்க் நடந்திருக்கும் அப்படிங்கிறது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 0 அப்படின்னா டியூ ஈக்குவல் டு டோ டபிள்யூ. இப்போ நோ ஒர்க் டன் 0 அப்படின்னா நம்ம ஃபார்முலா படி எது ஈக்குவல் டோ கியூ ஈக்குவல் டு டியூ. சைக்கிளிக் ப்ராசஸாக இருந்தால் இது ஒர்க்கும் ஹீட்டும் நமக்கு வந்து சேமாக இருக்கும். தேங்க்யூ.